வளமெல்லாம் வாரி வழங்கக்கூடிய சர்வசக்தி வல்லமை படைத்த சரவண பவனாருடைய திருவருள் இந்த நல்ல வேளையிலே அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். முருகனோடிருந்து பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய பெரும் கருணை எல்லோருக்கும் கிடைக்கப் பெற்று, எவ்வித துன்பங்கள் இருப்பினும் அந்த துன்பத்தை பக்தி என்னும் போர் வாழ் கொண்டு வெற்றி பெற ஒவ்வொருவருக்கும் அந்த முருகப்பெருமானும் பாம்பன் சுவாமிகளும் அருளட்டும். வணக்கம். ஒரு பக்தர். ஹலோ ஐயா. நமஸ்காரம் ஐயா. வணக்கங்க. நமஸ்காரம். சொல்லுங்க. எங்க இருந்து? பெரிய வணக்கம் சொல்லிக்கிறேன் ஐயா. நிச்சயமா. நேரா ஆசிரமத்துக்கு வந்திருந்தேன் ஐயா. சரிங்க. எங்க பையனுடைய பிரச்சனைக்காக வந்திருந்தேன். கல்யாணம் ஆகி டைவர்ஸ் போய் இது மாதிரி பிரச்சனைக்காக. சரிங்க. நீங்க போங்க, இது ஒரு மேக்ஸிமம் ஒரு மாசத்துல சரியா போயிடும்னு சொன்னீங்க எனக்கு பரிகாரமா சொல்லி. சரிங்க. அது செஞ்சேன். ஒரு 15 நாளே சரியா போயிட்டு ஐயா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். மறக்கவே முடியாது. எல்லை உங்களை நான் அவ்வளவு ஞாபகம் வச்சிருக்கிறோம். நீங்க சொன்ன பரிகாரம் கரெக்டா பண்ணணும். கரெக்டாவே முடிஞ்சு ஐயா. இல்லைங்க, அது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லைங்க. அது கரெக்டா செய்ய மாட்டாங்க. கொஞ்சம் சோம்பேறித்தனம் பண்ணிடுவாங்க. அது கரெக்டா செய்தப்ப அது நிச்சயமா வீண் போகவே போகாது. முருகனுக்கு 6 மணிக்கு நீங்க 6 மணிக்குள்ள விளக்கு போட சொன்னீங்க. சாயங்காலம் அம்மனுக்கு போட சொன்னீங்க. அது போட்டேன். அதுக்கு பிறகுதான் உங்களை சந்திக்கிறவா எனக்கு கண்டிப்பா உங்க ஆசீர்வாதம் கிடைச்சி நேரா தங்க உங்களை ஆசீர்வாதம் வாங்கினேன். கண்டிப்பா. நீங்க போங்க, இது ஜாதகம் பொய்யான ஜாதகம் கொடுத்து உங்களை ஏமாத்திட்டாங்க, நீங்க போங்க நடக்கும்னு சொன்னீங்க. கண்டிப்பா 6 மாசம் ஆனா 15 நாள்ல சரியா போயிட்டீங்க. நிச்சயமா. ரொம்ப சந்தோஷம். எனக்கு முடிஞ்சு அடுத்த கல்யாணம் ஆகி இப்ப குழந்தையோட கன்சீவா இருக்காங்க ஐயா. நல்லா இருக்காங்களா? இப்ப நல்லா கல்யாணம் ஆகி கன்சீவோட இருக்காங்க. அதுக்கு நீங்க ஆசீர்வாதம் பண்ணும். எந்த குறையும் இல்லாம நல்லபடியா குழந்தை பிறக்கட்டும். இனி அந்த குறையே உங்களுக்கு இல்லாம ஒவ்வொரு விஷயத்திலயும் நிறைய வாழணும் ஐயா. ரொம்ப ஆசீர்வாதம். நல்லதுங்க. தம்பி பொண்ணுக்காக நீங்க சொல்லிருந்தீங்க இந்த மாதிரி வாழை மடல்ல ஆசீர்வாதம் இதெல்லாம் பண்ணி பரிகாரம்லாம் பண்ணீங்க. 26 வயசு அது தம்பி பொண்ணு. சரிங்க. இன்னும் அது சொல்லி இப்ப எல்லா பரிகாரம் பண்ணிட்டேன் ஐயா. சரிங்க. அவங்க பேங்க்ல வேலை பார்க்கறாங்க. 26 வயசு ஆகுது. கார்த்திகை நட்சத்திரம். சரிங்க. நீங்க போக ஒரு குறையும் இல்ல. கரெக்டாவே தை மாசம் மேல முடிஞ்சிருங்க. அது அப்படியா ஐயா? கண்டிப்பா முடிஞ்சிருங்க. உங்களை நேரா வர்றேன் ஐயா. வாங்க வாங்க வாங்க. எங்களுக்கு நேரா ஆசீர்வாதம் பண்ணுங்க முதல்ல. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அபர்ணான்னு பேரு. கண்டிப்பா. அது ஏன் தடையே இல்ல, நல்லா நடக்கும்னு சொன்னீங்க. இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. 27 நடக்கிறதாங்க நல்லது. அது அந்த தை மாசம் வர்றதுக்கும் எல்லாத்துக்கும் சரியா இருக்குங்க. சரிங்க ஐயா. ஆமாங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நல்லதுங்க நல்லதுங்க. அடுத்த ஒரு பக்தர். ஹலோ. ஹலோ சாமி. அம்மா சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? நான் இருந்து பேசுறேன் சாமி. சொல்லுங்கம்மா. யாருக்கா உங்களுக்கு ட்ரை பண்ணிருக்கேன் சாமி. இன்னைக்கு கிடைச்சிருச்சு இல்ல? சரி சரிம்மா. யாருக்கா கேட்க போறீங்க? எனக்காக தான் சாமி. என் பேர் தேவகி சாமி. வயசு 40 ஆகுது சாமி. சொல்லுங்கம்மா. தேவகிம்மா சொல்லுங்க. கஷ்டமா இருக்கு சாமி. என்ன கஷ்டமா? கஷ்டம்லாம் படாத கஷ்டம்லாம் அனுபவிச்சுட்டு சாமி. என்னம்மா? ஏதாவது ஒண்ணு சொல்லும்மா. குடும்பத்துல தான் சாமி பிரச்சனை. பிறந்ததுலேருந்தே எனக்கு எப்போ பாரு கஷ்டம் தான் சாமி. எவ்வளோ கஷ்டப்படணுமோ அவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சிட்டு சாமி. இது வரைக்கும் எனக்கு எந்த நல்லதுமே நடந்ததில்லை சாமி. ஏதாவது ஒரு காரியம் பண்ணா அது உடனே தடங்கள் ஆயிடுச்சு சாமி. ஒரு 5 நிமிஷம் சந்தோஷமா இருந்தா உடனே கஷ்டம் அழுவு இதேதான் சாமி நான் அனுபவிக்கிறேன். சரிம்மா. ஏம்மா எப்பயாவது மாமிசம் சாப்பிட்ற மாதிரி கனவு வந்திருக்காம்மா உனக்கு? ஆமா சாமி, நிறைய கனவு வரும் சாமி. தூக்கமே வராது சாமி. சரி சரி. இல்ல நான் கேட்கறது மாமிசம் சாப்பிட்ற மாதிரி வருமா? ஆமா சாமி, வெறும் மாமிசம் மாதிரி அப்படியே கறி வெட்டுற மாதிரி எல்லாம் வரும் சாமி. நான் அம்மா திருச்சில தான் சாமி இருக்கேன். எங்க ஊர்ல திருவண்ணாமலை சாமி. அங்க கண்ணு இது உங்க அதாவது உங்க வீட்லயே பூமி தோஷம்னு சொல்லக்கூடியது இருக்கும். புரியுதா? என்னங்க சாமி? இது ஒரு பெரிய தோஷம். இது என்னன்னா பரம்பரையா பங்காளிகளால வரக்கூடிய தொல்லைகள் உங்க குடும்பத்துக்கே இருக்கு. உனக்கு மட்டும் இல்ல, யார் பெண் பிள்ளையா பிறந்திருந்தாலும் நல்லா இருக்க மாட்டீங்க. இல்ல சாமி. புரியுதா? அது ரொம்ப பெரிய விஷயம். இருந்தாலும் நான் சொல்றேன், செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல முருகப்பெருமானுக்கு போயிட்டு ஒரு 9 தீபம் பச்சரிசி மாவுல விளக்கு செய்து ஒரு வாழையில பரப்பி அது மேல 9 நெய் தீபம் போட்டுட்டு ஓம் சோகம்ச நிவாரண சரவண பவாய நம அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பிரதட்சணமா 3 முறை சுத்தி வரணும். விளக்கு ஏத்திட்டு சுத்தி வரணும். டெய்லி செம்பருத்தி பூ அல்லது செவ்வளரி பூ கட்டி அந்த சுவாமிக்கு கொடுக்கணும். அந்த 9 வாரம் செவ்வாய்க்கிழமை விடாம செய்யுமா. இந்த 9 வாரம் செய்துட்டு இதோட உனக்கு முழுமையா சரியாகாது. ஆனா சரியாகிறதுக்கான வழி காமிச்சிடும். ஒரு 3 மாசம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒன்று இதில் தொடர்பு கொள்ளுமா அல்லது என்னை பாருமா. நல்லதும்மா.
நல்லதும்மா. அடுத்த ஒரு பக்தர். ஹலோ ఆ, సో- ఆ, ஹலோ స్వామి. ఆ, నమస్కారం స్వామి. நமஸ்காரம். எங்கேருந்து பேசுகிறீங்க? స్వామి நான் போன வாரம் சித்தூர்ல இருந்து பேசினேன், ஸ்ரீனிவாஸ். சொல்லுங்க தம்பி. சுவாமி எனக்கு உங்களோட ஆசீர்வாதம் வேணும். கண்டிப்பாக. எங்க போன அப்பா அம்மா இந்த வாரமே உங்களுக்கு கிடச்சிருச்சா லைனு? அண்ணன் எல்லாருக்குமே ஆசீர்வாதம் பண்ணுங்க சுவாமி. கண்டிப்பாக கண்டிப்பாக. போன வாரம் பண்ணி இந்த வாரம் கிடைக்குதுன்னா நீ அதுவே ஒரு குடுப்பனையான ஆளு தப்பா. ஆ, சொல்லுங்க தம்பி, என்ன தம்பி? ஆ, சுவாமி எங்க பாட்டிக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்கிறாங்க. சரிங்க. காலெல்லாம் வேற இந்த கொஞ்சம் புண்ணு மாதிரி வந்திருக்காது. கொஞ்சம் சௌரியமானோன்னு நீங்க கொஞ்சம் ஏதாவது அவங்க நல்லா இருக்கணும் கொஞ்சம். என்ன வயசாச்சுங்க தம்பி? அவங்களுக்கு ஒரு 83 ஆகும் சுவாமி. சரி 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 தம்பி. அது புண்ணுக்கு நம்ம மருந்து தான் போகணும் தம்பி. அவங்க எந்த குறையும் இல்லாமல் பாவம் அவங்க நல்லம்மா ஆத்மா சாந்தி அடையட்டும், அது வேற விஷயம். அது அந்த புண்ணு நிறைய ஆயிடுச்சா? ஆமா சுவாமி, கொஞ்சம் இந்த காலெல்லாம் ஏதோ டாக்டர் ஏதோ சொன்னாங்க, எனக்கு தெரியல. அந்த சதையெல்லாம் கொஞ்சம் கிழிஞ்சு கொஞ்சம் ரத்தமா இருக்கு தொடக்கிட்டு. இல்லை இல்லை, அது அது எனக்கு புரியுது தம்பி. அது கொஞ்சம் அது அந்த மாதிரி தான் இருக்கும். தம்பி முடிஞ்சால் நீங்கள் அங்கே கீழே வர நம்பரில் தொடர்பு கொண்டு நீங்கள் அங்கே ஒரு டேட் கொடுப்பாங்க, வந்து என்னை பார்த்துருங்க தம்பி உடனே. சரிங்க சுவாமி. அது நான் இப்போ நிறைய எடுத்து வயசு ஒரு பக்கம், அதை எடுத்து சொல்கிறது ஒரு பக்கம். நான் அது வந்து நெகட்டிவாக ஒரு விஷயம் வேண்டாம். நீங்கள் வந்து பாருங்க தம்பி, நான் சொல்கிறேன் அது என்னன்னு. சுவாமி எனக்கு கொஞ்சம் படிப்பு வரணும்னு கொஞ்சம் ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் பண்ணுறதுனால படிப்பு வராதுப்பா, படித்தாதான்ப்பா படிப்பு வரும். அந்த படிப்பை படிக்கிறதுக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணேன்னா ஆசீர்வாதம் என்ன நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு மனிதன் முயற்சி எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் இறைவனோட துணையை தேடணுமே தவிர இறைவன்கிட்டே பழிய போட்டக்கூடாது. அந்த மாதிரி தம்பி. நாராயணர் வந்தாரு, இந்த துருவன் காட்டுக்கு போனாரு, அவர் படிக்கவே இல்ல. அவரோட சங்க எடுத்து கன்னத்திலே தடவுன படிப்பு வந்துருச்சு சுவாமி. கரெக்டு கண்ணா. அதே நீ பார்க்குற நாராயணன் ஆல்ரெடி கடவுள். ஆமா சுவாமி. சோதனைகளுக்காக நம்ம ஒன்றா இது பேசிக்கலாமே தவிர அது பேச்சுக்கு நீ நல்லா படிப்ப, அது மட்டும் எனக்கு தெரியுது. தாழ்வு மனப்பான்மையை விட்டுடு. அதாவது நம்மளால முடியுமா முடியாதா அந்த அந்த ஒரு என்ன நெகட்டிவ் தாட் இருக்கு பாருங்க, அதை தூக்கி போட்டுருங்க, எல்லாமே சரியாயிடும். நல்லதுங்க தம்பி, நல்லதுங்க தம்பி. அடுத்த ஒரு பக்தராலும். வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? கோயம்புத்தூர்ல சாமிஜி. என் பேர் இந்திராணிங்க. நம்ம இந்திராணியா? ஆமாங்க சார். என்ன வயசுமா, யாருக்கா கேட்க போறீங்கம்மா? இந்திராணி பையனுக்கு சாமி. பையன் பேர் சொல்லுங்கம்மா. உங்களை வந்து பார்த்துக்குங்க சாமி, ஜாதகம் கொண்டு வந்து. சரிம்மா. கையில சின்ன ஆபரேஷன் பண்ணது கட்டின்னு சொல்லிங்க. உங்ககிட்ட தான் சாமி மருந்து வாங்கி சாப்பிட்டு இருக்கேன். சரிம்மா சரிம்மா. அது உங்களை கூட வந்து பொண்ணு ஜாதகம் பார்த்துட்டு உங்களை பையன் கை காமிச்சேன் சாமிஜி. கலெக்டருக்கு படிச்சுட்டு இருக்காரா? ஆமா சாமிஜி, கரெக்டா சொல்லிட்டீங்க. ஞாபகம் இருக்குமா, ஞாபகம் இருக்கு. எப்படி இருக்கான் அவன்? சாமிஜி இப்ப மருந்து வாங்குறதுக்கு வரக்குதான் அமுச்சு விட சொன்னேம்மா. வந்துருச்சாம்மா? இல்லைங்க சாமிஜி. சரி, நான் பார்க்க சொல்றேம்மா, பார்க்க சொல்றேம்மா. கேட்டு நான் சொல்லிடுறேம்மா, அது வந்துடும்மா. அது வந்ததும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேம்மா. நல்லா படிக்க சொல்லுங்கம்மா அவரை. அவன் கான்சென்ட்ரேஷனா இருக்காங்க சாமிஜி. ரொம்ப எனக்கு தெரியும், அவர் சக்சஸ் பண்ணுவாரு எனக்கு தெரியும் தம்பி. சரிங்க. அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. அதை நான் இதை அனுப்பிச்சு விட சொல்றேம்மா. சரிங்க. அந்த பூஜைகள்லாம் சொன்னீங்க, அந்த வீட்டுல வாஸ்து சரி பூதை மாதிரி போட்டோ வச்சு பண்ண சொன்னீங்க. பண்ணுங்கம்மா பண்ணுங்கம்மா பண்ணுங்கம்மா. நான் இது எப்படின்னு பார்த்து சொல்றேம்மா. நல்லதும்மா. ஹலோ, நல்லதும்மா. அடுத்த ஒரு பக்தர். ஹலோ. வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? சாமிஜி நான் வண்ணாரப்பேட்டை சென்னையில இருந்து பேசுறேன் சாமிஜி. யாருக்காக கேட்க போறீங்க? எங்களுக்காக தான் சாமிஜி, எனக்காக. என்ன பேருமா? என் பேரு முனி கிருஷ்ணா குமாரி. முனி கிருஷ்ணா குமாரி. போதுமா? இன்னும் 2 ஏதாவது சேர்த்துக்கலாம்ல? சொல்லுங்கம்மா. முனி கிருஷ்ணா குமாரி, என்ன வயசாச்சுமா? எனக்கு 39 சாமி. சொல்லுங்கம்மா. சாமி எனக்கு நிறைய கடன் பிரச்சனை, நானும் தீக்கணும்னு பாக்குறேன், எங்கெங்கயோ ட்ரை பண்றேன், முடியல. நம்ம திருப்பி வாங்கினிருந்தா எப்படிமா கடன் தீரும்?
நம்ம இங்கே வாங்கி அங்கே கொடுக்குறோம், அங்கே வாங்கி இங்கே கொடுக்குறோம், ஒரு நேரத்தில் வீட்டுக்கு தெரியாமல் நகையை வைக்கிறோம், அதை எடுத்துன்னு போய் கொடுக்கணும், வீட்டுக்கு தெரிஞ்சிட போதுன்னு மூட்டணும், திருப்பி அதை எடுத்துன்னு போய் வைக்கணும் தானம்மா. ஆமாங்க சாமிஜி. அப்புறம் எப்படி கடன் அடையுமா? பாப்பா படிப்புக்காக வாங்கணும், ம் அது இன்னும் தீரவே இல்லை. இது அதனால சரி. எப்படி எப்படியோ நீ தீக்கணும். என்ன ஏதாவது வேலை பார்க்குறியா இல்லை ஆமாம் ஏதாவது சாமிஜி. தொழில் செய்றியா? என்ன பண்ணுறம்மா? நான் வந்து ஒரு ஆபீஸ்ல அக்கௌண்டண்டா இருக்கேன். சரி சரிம்மா. அவர் அவரு வந்து எல்ஐசில ஏஜென்ட் கிட்ட ஒர்க் பண்றாரு சாமிஜி. சரி சரிம்மா. இது சொந்த வீடா வாடகை வீடாம்மா? வாடகை வீடு தான் சாமி. எவ்வளோ வருஷமா இங்கே இருக்கீங்கம்மா? நான் ஒரு 7-8 வருஷமா இருக்கேன். சரிம்மா. அந்த வீடு மட்டும் கொஞ்சம் சரியாக இருக்கான்னு பார்த்துங்க. நீங்கள் சொன்னோன்னே எனக்கு அதில் தான் சந்தேகம் வருது. ஒன்று. அப்படிங்களா? ஆமாம். ரெண்டாவது இந்த முனி கிருஷ்ண குமாரி அது கொஞ்சம் வேண்டாம்மா. சரிங்க சாமிஜி. அதை கொஞ்சம் மாற்றிக்கோம்மா. அது வந்து கண்டிப்பாக நல்லா இருக்காது. என்ன ஆ ஆ என்ன நட்சத்திரம்மா? சுவாதி நட்சத்திரம். அது அது கொஞ்சம் மாற்றிக்கோம்மா. ரோஷ்மிதா ஸ்ரீன்னு வச்சுக்கோம்மா. என்ன பேர் சாமிஜி? ரோஷ்மிதா ஸ்ரீ. ரோஸ் உபாஸ்ரீ. மித்ரா மித்ரா ரோஷ்மிதா ஸ்ரீ. மித்தா ரோஷ்மிதா ஸ்ரீ. ரோஸ் ஆ ஸ்ரீ. ஸ்ரீ ஆமாம். அப்புறம் ரக்ஷிதா. ரக்ஷிதா. இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. சரிங்க சாமி. இதுக்கு மேல பேர் மாத்த முடியுங்களா? 60 வயசா உனக்கு? இல்ல சாமிஜி, 39. அது போம்மா, போய் மாற்றுக்கண்ணா. சரிங்க சாமி. மாற்றிட்டு ம். கடன் தீர எளிய வழின்னு இணையதளத்தில் கொடுத்துருக்கேன் பாருமா. இப்போ கூட அது என்ன பண்ணால் சரியாகும் அப்படின்றத சொல்லியிருக்கேன் பாருமா. சரிங்க சாமிஜி. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுமா, வேற எதுவும் வேண்டாம்மா. சரிங்க சாமிஜி. நல்லதும்மா. பேர் அவசியம்மா. அடுத்த ஒரு பக்தரலாம். ஹலோ அம்மா சொல்லுங்க. சென்னையில இருந்து ரித்திகா பேசுறோம் சாமி. ரித்திகாம்மா சொல்லுங்க. யாருக்கா கேட்க போறீங்க? என் பையனுக்காக கேட்கணும். பையன் பேருமா? கணேசன். ஆ என்ன வயசாச்சும்மா? 18 ஆகுது. +2 படிச்சுட்டு இருக்காரு. அம்மா ஏற்கனவே பேசியிருக்கீங்களா? பேசியிருக்கேன் சாமி. எப்போம்மா? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ராஜேஷ்ன்றது என் பெரிய பையனுக்காக கேட்டிருந்தேன். சொன்னப்படி கேட்காம இருக்கான்னு சொல்லிட்டு சரி. கேட்டு பரிகாரம் ஒன்று சொல்லியிருந்தீங்க, அதை முடிச்சோம். ம் அது நல்லா இருக்காரு. வெரி குட். நல்லா இருக்காரு. திருப்பி கோவம் தான் சாமி அவன் பெரிய பையனுக்கு ரொம்ப வருது. அம்மா, அதை கேட்க எந்த பசங்களுக்காவது கோவம் இல்லைன்னு யாராவது ஒரு பசங்களை காட்டுங்களேன். ஏதாவது யாராவது ஒரு பையன் என் பையனுக்கு கோவமே வராதுன்னா உம்முன்னு இருந்தாலும் ஆபத்து தான், கோவப்பட்டாலும் ஆபத்து தான், ரெண்டும் கோவம் தான். அதெல்லாம் விட்டுருங்கம்மா. இவனுக்கு என்னம்மா கணேசனுக்கு சொல்லுங்கம்மா. கணேசன் +2 படிச்சுட்டு இருக்காரு. நல்ல மார்க் வாங்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. தேர்வில் வெற்றி பெற இணையதளத்துல இருக்குங்க பாருங்கம்மா. அதை ஃபாலோ பண்ண சொல்லுங்கம்மா. சாமிஜி உங்களை வந்து ஜாதகம் பார்த்திருக்கோம் சாமிஜி. இதே வருஷம் 25ஆம் தேதி இது சரிம்மா. கிறிஸ்துமஸுக்கு அவருக்கு பரிகாரம் எல்லாம் சொல்லியிருக்கீங்க. ஒண்ணு பண்ணணும், ஒண்ணு பண்ண முடியாம இருக்கு. முயற்சி பண்ணணும்மா. இப்போதான் சொன்னேன் பாருங்க, ஓப்பனிங்லேயே ஒருத்தர் சொன்னார், பண்ணி நான் நிறைய பலன் அடைஞ்சேன். அது மாதிரி செய்யணும்மா. இப்போ ஒரு கோயிலுக்கு போங்கன்னா அங்கே 5 லட்ச ரூபாய் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னா நம்ம போகாத இருப்போம்மா. அதெல்லாம் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கு சாமிஜி. அந்த முயற்சி உறுதியா இல்லைம்மா. முயற்சி உறுதியா இருந்தா சரியா இருக்கும்மா. அது நீங்க அவங்களுக்கு போய் பண்ண சொல்லுங்கம்மா. சரிங்க. நல்லதும்மா நல்லதும்மா. அடுத்த ஒரு பக்தரலாம். ஹலோ. ஹலோ சாமிஜி. வணக்கம்மா. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? பட்டாபிராம்ல இருந்து பேசுறோம். யாருக்காக கேட்க போறீங்கம்மா? ஹஸ்பண்ட்காக கேட்கணும் சாமி. அவர் பேர் அவர் என்னம்மா? ஏற்கனவே உங்களுக்கு கால் பண்ணியிருக்காரு. போன மந்த் ஸ்டார்டிங்ல பண்ணியிருக்காரு. இது என்ன இது எல்லாம் ரிப்பீட் வாரமா இருக்குது? சொல்லுங்க. இல்ல, அவருக்கு வேலை சரியா அமைய மாட்டேங்குது சாமி. பரிகாரம் முடிச்சிட்டாரா? நான் ஏதாவது சொன்னேன்னா? அதான் முருகர் கோயில் போக சொன்னீங்க. பண்ணிட்டாரா? பண்ணிட்டு இருக்காரு. அதான் 3 தடவை அடிப்பிரதட்சணம் பண்ண சொன்னீங்க. பண்ணாரா? பண்ணிட்டு இருக்காரு சாமி. அப்போ இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணாரு. இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வாரம் தானே ஆச்சுமா, வந்துரும்மா. ஏன் கவலை? 100% வந்துரும் சாமி. போன மாசம் பேசுறது அது. அதுக்கப்புறம் 2-3 இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியாச்சு. இல்ல இன்னும் முடிக்கல ஒரு பரிகாரத்தை. இல்ல, தொடர்ந்து நீங்க போயிட்டே தான் இருக்க சொன்னீங்க. முடிக்கிறதுக்குள்ள வந்துடும்மா. அதை பத்தி ஒன்றும் ஒரி பண்ணவே வேண்டாம். இந்த முறை வீட்டுல இருந்து வெளியில போகும்போது அந்த மாதிரி இன்டர்வியூக்கு போறாருன்னா சிவப்பு படிகாரன்னு கேளுங்க. இல்லைன்னா வெறும் படிகாரம் வாங்கிட்டு சரி, ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ இல்லை அன்னைக்கு போகிற அன்னைக்கோ
அதாவது அவரோட தலையை சுற்றி உட்கார வச்சு வீட்டில் அதை நல்லா நெருப்பில் மூட்டி விட்டு போட்டுடணும், திருஷ்டி சுற்றுற மாதிரி. ஓம் ஓம் ஜும் சக ஸ்வாஹா அப்படி சொல்லி சுற்றி விடணும். ஓம் ஜும் சக ஸ்வாஹா அது வந்து நெருப்பில் போட்டுருங்க. எத்தனை தடவை சுத்தணும் சாமி? அது உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ சுற்றுங்களா, 3 சுற்று சுற்றுங்க, 5 சுற்று சுற்றுங்க, எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சுற்றுங்க. சரிங்க. இதை போட்டு அனுப்புங்கம்மா, அது வந்துடும்மா. நல்லதும்மா. அடுத்த ஒரு பக்தர். ஹலோ 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 சொல்லுங்க. அம்மா பயமாக இருக்குமா? இல்லைங்க. இல்லைம்மா. ஹலோ சொல்லுங்க. அம்மா காபி சாப்பிட்டீங்களா? ஹலோ ஹலோ அம்மா காபி சாப்பிட்டீங்களா? சாமி பேசுகிறேம்மா. ஹலோ வணக்கம் சாமி. ஐயோ சரியா போச்சு போ, காலையில் சொல்லுமா. வணக்கம் சாமி. வணக்கம்மா. வணக்கம்மா. எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? திருத்தணிலேருந்து பேசுகிறேன் சாமி. திருச்சா? திருத்தணி சாமி. திருத்தணி இல்லையா? சொல்லுங்கம்மா, யாருக்கா கேட்க போகிறீங்க? எங்க பையனுக்காக கேட்கணும் சாமி. பையன் பேர் என்னம்மா? சுரேந்தர். சுதாகர். சுரேந்தர் சாமி. சுரேந்தரா? சரி மா, டிவி பார்த்தீங்கன்னா இங்கே சரியாக கேட்காதுமா. சரி 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 சாமி. டிவி பார்த்தீங்கன்னா சுரேந்தர்னா வயசாச்சு அவருக்கு? 29 வயசு சாமி. சொல்லுங்கம்மா, என்னம்மா விஷயம்? கல்யாணம் ஆகலையா இன்னும்? கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்குறோம், பொண்ணு செட் ஆகல. சரி சரிம்மா. வேலை கிடைக்கல சாமி, வேலை இல்லை. சரி அது ரெண்டுமே எப்பவுமே கல்யாணம்னா வேலை, இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான். 100க்கு 70 பிள்ளைங்களுக்கு இருக்கும். ஆமாம் சாமி. அது எல்லாருக்குமே அந்த 30 33 தான் கல்யாணம் வரும். சரி. வேலையும் அந்த 30 33 தான் கிடைக்கும். சரியா? அவரை வந்து முதல்ல சொல்கிறேம்மா, அவரை டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்லுங்க. சரி. கையில் ஒரு வாழைப்பழம் அல்லது கீரை அல்லது வெல்லம் ஏதாவது வச்சு 3 முறை காயத்ரி மந்திரம் சொல்லி சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு, ஒரு முறை காயத்ரி மந்திரம் சொல்லி பசுவுக்கு கொடுக்க சொல்லுங்க. டெய்லி பண்ண சொல்லுங்க இதை. சரிங்க. அங்கே எங்கே பக்கத்தில் வந்து கோயிலில் புத்து இருக்கோ, அம்மன் கோயிலில் புத்து இருக்கோ, சரிங்க. அந்த கோயிலுக்கு 9 வாரம் செவ்வாய்க்கிழமை போயிட்டு சரிங்க. நீர் மோர் பானகம் வச்சு ஒரு மடக்கையில் பால் ஊற்றி வச்சுட்டு அங்கேயே 7 சுற்று சுற்றிட்டு வர சொல்லுங்க. சரிங்க. இது செய்யுங்க, கல்யாணமும் வந்துடும், வேலைக்கும் வழி வந்துடும். நல்லதும்மா. சரி. அடுத்த ஒரு பக்தர். ஹலோ ஹலோ கட் ஆயிடுச்சு. அது நிறைய பேர் ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு 3 விஷயத்தை கடைபிடிக்க சொல்லி சித்தர்கள் அந்த ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது, எல்லாருக்கும் அந்த பயிற்சி கொடுக்கும்போது சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று இருக்கும். இந்த குடை, குளம், மாமரம், இந்த 3த்தையும் கொஞ்சம் பின்பற்றலாம், நல்லா இருக்கணும். ஒவ்வொரு சித்தர்களுக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும். ஒவ்வொரு குருமார்களும் ஒவ்வொரு விதத்தில் பயிற்சியை கொடுப்பாங்க. ஆனால் என்னென்னா, நீங்கள் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிங்க, நம்ம பக்தரெல்லாம் இந்த குடை, குளம், இந்த மாமரத்துக்கும் மனிதர்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு குரு கேட்குறாரு அந்த சீடரிடே, எப்பா இதை பார்த்தா உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்றத சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். ஒரு பக்தர் பார்த்துட்டு இருந்தலாம். அதுக்கு முன்னாடி ஒரு செய்தி. வருகின்ற செவ்வாய்க்கிழமை 18/12/2018 இந்த வருகின்ற செவ்வாய்க்கிழமை நம்மளுடைய மகிழ்ச்சிகரமான அகண்ட பாராயணம் கலந்துக்க தவறாதீங்க. ஒரு பக்தர் இதை பற்றி விளக்க நான் சொல்கிறேன். ஹலோ ஹலோ, நான் கீதா பேசுகிறேன், திருச்சியிலேருந்து பேசுகிறேன்ப்பா. ரொம்ப வேதா அம்மாவா? சொல்லுங்கம்மா. திருச்சியிலேருந்து கீதா பேசுகிறேன்ப்பா. கீதா அம்மா சொல்லுங்க, யாருக்கா கேட்க போறீங்க? வீட்டுக்காருக்கு உடம்பு என்னாச்சு? முடிய மாட்டேங்குது. என்னாச்சு? என்னாச்சு கண்ணு? ஆரம்பத்துல காட்டுல கொஞ்சம் இது செம்பு வச்சிருக்காங்கப்பா. ஸ்டண்ட் வச்சிருக்காங்க. சரிம்மா. அவருக்கு அடிக்கடி முடியல, செரிமானம் ஆக மாட்டேங்குங்கிறாரு. என்னம்மா? செரிமானம் ஆக மாட்டேங்குங்கிறாரு. டைஜஷன். சரிம்மா சரிம்மா. ஜீரணம் ஆகல. கேஸ் போய் அடைச்சிக்கிட்டு நெஞ்சில் அப்படியே ஒரு சரு மாதிரி வலிக்குதுங்கிறாரு ஹார்ட்டுக்கிட்ட. சரிம்மா. அம்மா வீட்டில் வடகிழக்கில் என்னம்மா இருக்குது? வடகிழக்கு மூலையில் இது வடகிழக்கு. வடகிழக்கில் ஈசானிய மூலைன்னு சொல்லுவாங்கல்ல? ஆமா சாமி. அங்கே என்ன இருக்குமா? சாமி வச்சிருக்கேன் சாமி. சாமி படம் இருக்கா? ஆமா சாமி. அங்கே ஏதாவது பாத்ரூம், டாய்லெட், படிக்கட்டு ஏதாவது வெளியில் வருதா? பள்ளங்கள் ஏதாவது இருக்கா?
ஆமா சாமிஜி. இப்போ முத எடுத்தோடனே வீடு வந்து கொஞ்சம் பள்ளமா இருக்கும், அப்புறம் மேடா இருக்கும் சாமி உள் வீடு. சரி, அந்த பள்ளத்தை வந்து சமப்படுத்த முடியுமான்னு பார்த்துக்கோங்க. சரி சாமி. அது ஒன்று. ரெண்டாவது வந்து என்ன பண்ணணும், நான் தாமரைப்பூ கஷாயம் சொல்லுவேன்ல, தாமரைப்பூ ஆமா வந்து சாமி. தெரியும்ல உங்களுக்கு, தெரியும் சாமி. அந்த தாமரை கஷாயத்தை கொடுங்க. சரிங்க சாமி. கொடுத்துட்டு நாட்டு மருந்துகளில் போயிட்டு கழற்சிக்காய் இல்லை கஜ்ஜக்கான்னு சொல்லுவாங்க, கழற்சிக்காய்னு. கிளர்ச்சிக்காய். ஆமாம், ஆனை கஜ ஆனை ஆனை கஜ பெருசாக இருக்கும், வட்டமாக ப்ரௌன் கலராக இருக்கும். ஆனை சின்ன இந்த ஆனை ஆனை கஜ்ஜக்கான்னு கேட்கணும். கஜக்கா. அது பெருசாக இருக்கும், வட்டமாக பெருசாக இருக்கும். அந்த காய் வாங்கி அவர் டெய்லி வந்து அந்த நெஞ்சில் வச்சுக்கணும். ஒரு வாரம் செவ்வாய்க்கிழமை தொடங்கணும். சரிங்க சாமி. அடுத்த செவ்வாய்க்கிழமை வரைக்கும் ஒரு காய் எடுத்து அந்த நெஞ்சில் வச்சு ஓம் இருதயநாதேஸ்வராய ரட்சகம் அப்படின்னு சொல்லணும். இதே 11 முறை சொல்லணும். சொல்லிட்டு அந்த காயை பத்திரமா பூஜை ரூமில் வச்சிடணும். சரிங்க சாமி. அடுத்த செவ்வாய்க்கிழமை அதை போயிட்டு முருகன் கோயிலில் ஒரே ஒரு நெய் தீபம் போட்டுட்டு சரிங்க சாமி. புளியோதரை, வெண்பொங்கல், சரி சாமி. பைத்தம்பருப்பு பாயாசம், சரிங்க இது சாமி. 3ம் படைச்சிட்டு அவர் கையால் கொடுத்துட்டு சரிங்க சாமி. வெளியில் வரும்பொழுது அந்த வெளியில் கோபுரத்து வெளியில் வந்து அந்த காயை தலையை சுற்றி பின்பக்கமாக போட்டுட்டு வந்துடணும். சரிங்க சாமி. இதை கரெக்டாக செய்யுங்க, அந்த தொல்லை தீந்துருமா. இவருக்கு மட்டும் எல்லாருக்கும் செய்யாது, பார்த்துக்குவோங்க. சரிங்க சாமி. நல்லது கண்ணு. ரொம்ப அடுத்த ஒரு பக்தர்களாவும். ஹலோ சுவாமிஜி. வணக்கம் சுவாமிஜி. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? திருவொற்றியூர்லேருந்து பேசுகிறேன் சுவாமி. யாருக்கா கேட்க போகிறீங்கம்மா? என் பொண்ணுக்கு ஸ்ரீஹரணின்னு பேர் வச்சிருக்கேன் சுவாமிஜி. புரியலம்மா. ஸ்ரீஹரணியா? ஆமாம் சுவாமிஜி. சரிம்மா. மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் சுவாமி. சரிம்மா. சரிம்மா. குழந்தை நல்லா இருக்கணும்னு கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன வயசாச்சுமா? 4 வயசு ஆகுது சுவாமி. கண்டிப்பாக அது பேர் மட்டும் வேண்டாம், ஸ்ரீஹரணி வேண்டாம். சரிங்க சுவாமிஜி. அதெல்லாம் ஜகத்துன்னு முன்னாடி சேர்த்துக்குங்க, ஜகத் ஸ்ரீஹரணி. சரிங்க சுவாமிஜி. அந்த ஜகத்துங்கிறது இருக்கட்டும், அப்போ தான் அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் வரும். இல்லை ஞான ஸ்ரீஹரணி, சரிங்க. இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. அப்படிங்களா சாமி? ஆமாம், அது சேர்த்து சரியில்லைங்க சுவாமி. அது அம்மா அதை எடுக்கக்கூடாதுன்னு தான் நான் இதை சொல்கிறேன். குழந்தைக்கு முதல்லையே சரி பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னேன். சரிங்க. உன் வாழ்க்கை மட்டும் இல்லைம்மா, உங்கள் குடும்பத்தில் ஒரு ஜெனரேஷன் விட்டு ஒரு ஜெனரேஷன். இப்போ உங்கள் பாட்டி இருக்காங்கன்னா அவங்களுக்கு அம்மா, உங்கள் அம்மாவோட அம்மா, அவங்க வாழ்க்கையெல்லாம் கூட சரி இருக்காது. நீ எடுத்துப்பாரு. இது எல்லாமே சிக்கல்ல இருக்குமா. முதல்ல குழந்தை பேர் மாத்திருமா. என்ன பிரச்சனைமா உனக்கு? வீட்டுக்காரரும் சரியில்லை சுவாமிஜி. என்ன பண்றாருமா? வீட்டுக்கும் எதுவும் செலவு பண்ண மாட்டாரு, என்னையும் பார்க்க மாட்டாரு, குழந்தையும் பார்க்க மாட்டாரு. சந்தேகப்படுறது உண்டாமா அவருக்கு? சந்தேகம்லாம் பட மாட்டாரு சுவாமிஜி. தண்ணி அடிக்கிறது அதெல்லாம் இருக்கு சுவாமிஜி. அது எல்லாம் ஒண்ணு விடாம இருக்கு. எல்லாமே இருக்கு. ஆமா சாமி. சரி 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 அம்மா. சிங் மந்திரம் நீ முயற்சி பண்ணலையாம்மா? பண்ண சுவாமிஜி, அப்ப கூட சரியா. நீ என்ன பண்ணம்மா? சிங் மந்திரத்தை என்ன பண்ணம்மா சொல்லுமா. அந்த மந்திரத்தை சொல்லுமா. ஓம் சிங் சிங் சங் சங் சாம்பு பிரை நம வாவா சுவாதா. கோலம் போட்டு என்ன பண்ணம்மா? கோலம் போட்டா ஒரு போட்டோ வச்சு நீங்க ஒரு போட்டோ பார்த்துட்டு மந்திரம் சொல்லுங்கன்னு சொன்னீங்களா, அதுவும் அந்த சமைக்கும் பொழுது அத மாதிரிலாம் எல்லாம் பண்ணி கொடுத்தீங்க. அப்ப டெய்லி தண்ணி அடிப்பாராமா? டெய்லி தண்ணி அடிக்க மாட்டாரு சுவாமிஜி. ஒரு 3 நாள் 4 நாள் வாரத்துல அப்படி வரும். ஐயோ, என்ன 7 நாள் 2 நாள் குறைச்சிட்டேம்மா. என்னம்மா இதுமா? அதாவது டெய்லி தண்ணி அடிச்சா தான் அது ஸ்லோவா வேலை செய்யும். ஆமா, என்ன கேளுங்க, நான் சொல்றேன். அது இல்ல, எனக்கு தெரியும் கண்ணு. அது வந்து சிக்கல் இருக்கு, புரியுதா? திருமணம் ஆகும் பொழுது நினைச்ச இடம் ஒண்ணா இருக்கும், நடந்த இடம் ஒண்ணா இருக்கும். இது அங்கேயே ஆரம்பத்திலேயே பிரச்சனை இருக்கு கண்ணு. இதை நம்ம இப்ப இதுல விரிவா பேச வேண்டாம் கண்ணு. முடிஞ்ச நேரம் வந்து பாரு கண்ணு. நான் அதுல நிறைய இருக்கு, நான் சொல்றேன். நல்லதும்மா நல்லதும்மா நல்லதும்மா. ஓகேம்மா. அடுத்த ஒரு பக்தர்களும். ஹலோ 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 சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? நமத்தோடுல இருந்து பேசுறோம். நமத்தோடு, திருவண்ணாமலை மாவட்டம். எங்கங்க?
திருவண்ணாமலை மாவட்டம் நமத்தோடு. நமப்பேடு. ம். யாருக்காக கேட்க போகிறீங்க? எனக்காக கேட்க போகிறேன். என்ன என்ன பேருங்க? ஏழுமலை. இன்னைக்கு தான் பார்க்குறீங்களா ப்ரோக்ராமு? பார்க்குறோம். இல்லை இன்னைக்கு தான் பார்க்குறீங்களா, இதுக்கு முன்னாடி பார்த்துறீங்களா ஏழுமலை? இதுக்கு முன்னாடி பார்த்துன்னு இருக்கோம். சரி சரி, என்ன வயசாச்சுங்க? 43. சொல்லுங்க ஏழுமலை, என்ன விஷயம்? சாமி அந்த வீட்டை பற்றி கேட்கணும். வீடு கட்ட முடியல. ம் நிச்சயம். எங்க ஒரே சத்தமாக கேட்குது எனக்கு. என்ன குழந்தெல்லாம் அழுற மாதிரி? வீட்டிலேருந்து பேசுகிறீங்களா? ஆமாம்மா, வீட்டிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க. என்ன வீடு கட்ட முடியல, என்ன பண்ணுது? டிவியை பார்த்தீங்கன்னா கட் ஆகிடும். அதான் நான் சொன்னேன், நிறைய பார்க்குறவங்க டிவியை பார்த்துக்கிட்டே பேசாதீங்க. அவர் பாருங்க பாவம். நான் அதான் மாமியார் குட்டையில் விழுந்த கதைன்னு ஒன்று இருக்குது, அந்த மாதிரி அது. அவர் பேசுறது பாவம், என்ன பண்ணுறது, பதட்டம். சரி, இந்த சீடரு, குளமும் குடை, மாமரம், இது என்னன்னு ஒரு சீடனை பார்த்து கேட்டார். அவர் சீடர்னு சொல்லுகிறார், இது என்ன சாமி இது மாமரம்னா இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு புரியல. இது நிறைய பழம் பழுக்கும், இது கூட நிழலுக்கு இருக்கும், தண்ணி குளிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் தாகத்தை தணிக்கும் அப்படின்னு சொன்னார். இதுலேருந்து நீ தெரிஞ்சுக்கிட்டது என்னடா அப்படிங்கிறார். அவனுக்கு தெரியல, குழம்புறான். இன்னொருத்தனை கூப்பிட்டுக்கிறார், அப்பா இது என்ன இது, இந்த குளமும் குடையும் மாமரமும் என்ன உனக்கு போதிக்குது, சொல்ல பார்ப்போம் அப்படிங்கிறார். அதான் அப்போ அந்த சீடன் சொல்லுகின்றான், கல்லடி படும் பசியை ஆற்றும் மாம்பழம், கல்லடியும் பட்டுடுது, கிழையும் உழுது, பசியும் ஆற்றுகிறது. அது மாதிரி ஒரு நல்ல மனிதன், நான் நல்லதை செய்கிறேன் நான் நல்லாமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, அவஸ்தைப்படுறாங்கன்னு அவமானப்பட்டு அவன் நல்லதை செஞ்சதை விட்டுடுறான் பாருங்க. அது மாதிரி விட்டுடக்கூடாது. கல்லடி பட்ட, அதுதான் சொன்னார், எப்போ காய்ச்ச மரம் தான் கல்லடி போடும்னு. அப்போது தன்னை அடிபட்டு பசியை ஆற்றுகிறது மாம்பழம். ஒரு நல்ல மனிதன் நல்லதை புகழுக்காக செய்யும் பொழுது அவனால் ஒரு சுடுச்சொல்லை தாங்க முடியாமல் அதை விட்டு விடுகிறான். அப்போ அங்கே புகழுங்கிற சுயநலத்திற்காகத்தான் நிறைய நல்லவர்கள் செய்கிறார்கள் அப்படிங்கிறத இந்த மாம்பழம் போதிக்கிறது. அடுத்து 2 பாகத்துக்குள்ள ஒரு பக்தராலும். ஹலோ சார், சாமி. அம்மா சொல்லுங்க. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்கம்மா? காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேன் சாமி. காஞ்சிபுரத்துல இருந்தா? என் பேரு அனுசுயா. அனுஷியாம்மா சொல்லுங்க. என் பையனுக்காக கேட்கணும் சாமி. பையன் பேர் என்ன? கிஷோர் கண்ணன். என்னம்மா? கிஷோர் கண்ணன். கிஷோர் கண்ணனா? ஆமா சாமி. சரி, என்ன வயசாச்சும்மா? 17 வயசு ஆகுது. சொல்லுங்கம்மா, என்னம்மா? அவன் தப்பே பண்ணாத, அவன் பேர்ல ஒரு பழி வந்திருக்கு சாமி. புரியலம்மா. அவன் தப்பே பண்ணல, அவன் பேர்ல ஒரு பழி வந்திருக்குது. என்ன பழி வந்திருக்குமா? ஏதோ சொல்ல முடியல சாமி, அது எனக்கு. சரிம்மா, அது சொல்ல முடியாததுன்னா வேண்டாம். ஆனால் அந்த பழி மாறணும்னா அது நான் இப்போ நேரில் சொல்ல முடியாது. கலந்தாய்வு பண்ணி எந்த பிரச்சனை, எது மாதிரி பழி, அதுக்கேற்ற மாதிரி தானம்மா நான் விமோச்சனம் சொல்ல முடியும். ஏனோ தானுன்னு எதையாவது ஒன்று சொல்லிவிடுவேன் நான், அது வேற விஷயம். அதனால யூஸ் இருக்காதும்மா. சரியா? நீ காஞ்சிபுரத்தில் தானம்மா இருக்க, பாரும்மா. உங்களை எங்க பார்க்கலாம் சாமி? கீழே நம்பர் வரும் பாரும்மா, கேட்டிங்கன்னா தெளிவாக சொல்லிவிடுவாங்கம்மா. நான் அதை சரி, அதை நான் என்ன பண்ணணுமோ பண்ணி கொடுக்குறேம்மா, பாருங்கம்மா. நல்லதும்மா. அப்போ கல்லடி பட்டாலும் மாங்கனி போல் இருக்கணும். இதை தான் மாம்பரம் ஒன்றை பலவாகி, பலவும் 100ஆகி, பல லட்சக்கணக்கில் கனி கொடுக்கும் தோப்பாகி, அது பல பேருடைய பசியை ஆற்றுகின்றது சுவையாய். ஏன்னா கல்லடியும் படுது, சுவையாகவும் இருக்குது. அது சாப்பிட்டு விட்டு நன்றி கூட காட்டாமல் கொட்டையை போட்டால் அங்கே ஒரு மரம் முளைக்குது. அதுபோல் மனிதனுடைய நற்செயல் பலவாக முளைக்க வேண்டும் என்பதை இந்த மாமரம் உணர்த்துகிறது என்பதை அவன் சொன்னான். நான் இப்போ சொன்னது மாதிரி தான், புகழுக்காக நல்லதை செய்யும் பொழுது அவர்கள் அவமானம் என்ற கல்லடியை தாங்க முடியாது. ஆனால் குறிக்கோள் நமக்கு அது இறைவனுடைய கடமை கொடுத்தது என்ற ஒரு குறிக்கோள் நோக்கமல்லாமல் செய்தால் அவன் எந்த கல்லடியும் ஒன்றுமே பண்ணாது, பாதிக்காது. ஏன்னா எப்பவுமே நல்லதுன்னா கெட்டது இருந்துட்டு இருந்தால் தான் நல்லதுக்கு மரியாதை.
ஒரு பக்தர். ஹலோ ஹலோ வணக்கம் ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? சாமிஜி, நான் பெங்களூர்லேருந்து பேசுகிறேன் சாமிஜி. யாருக்கா கேட்க போகிறீங்க? எனக்காக தான் சாமிஜி. என்ன பேருமா? செல்வகுமார் சாமிஜி. என்ன வயசுமா? 39 சாமி. ஓகே, செல்வகுமார் 37 33 ஏதாவது? 39 சாமி. இல்லைம்மா, இல்லைம்மா, 37 வயசில் அல்லது 33வது வயசில் போலீஸ் கேஸ் ஏதாவது வந்ததா? இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி. நீங்கள் போனது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை இல்லையா? இல்லை இல்லை இல்லை, அதெல்லாம் சரி, ஆக்சிடெண்ட் ஆனது இருக்குதா? அது ஆயிருக்கு சாமி. அந்த ஆக்சிடெண்ட் ஆகி லெஃப்ட் கையில் அடிபட்டுச்சா ரைட்டு காலில் அடிபட்டுச்சா? 2 கால்லையுமே ஒரு தடவை வந்து லெஃப்ட்ல அடிபட்டுச்சு, இன்னொரு தடவை வந்து ரைட்ல அடிபட்டுச்சாங்க. முட்டியில வந்து அடிபட்டு முட்டியில வந்து ஜவ்வு இல்லை, கிழிஞ்சிடுச்சு. ஆமா. சரிங்க தம்பி. அதே மாதிரி உங்களுக்கு எங்கேயாவது ரொம்ப நேரம் உட்கார்ந்தீங்கன்னா ரொம்ப தூக்கம் வரா மாதிரி, இல்லை டயர்ட் ஆயிடுற மாதிரி, இல்லை கோட்டுவா வர மாதிரி இருக்கா? எனக்கு டோட்டலாவே பாடி பயங்கர டயர்டாக தான் சாமி. தம்பி, அதுக்கு தானேப்பா விஷயத்தையே எடுத்துட்டு வரேன். சரி, வேலை சரியில்லையா? இல்ல சாமி, நான் இந்த சாஃப்ட்வேர் லைன்ல இருக்கேன். சரி சரி. பட் வந்து எனக்கு வேலையில வந்து ஒரு முன்னேற முடியல. நான் ஹெல்ப் பண்ணா எல்லாரும் நல்லா டாப்ல போயிடுறாங்க, நம்மளால ஒன்றும் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டம். என்ன பேர் சொன்னீங்க? செல்வகுமார் சாமி. செல்வகுமார், ஆமா. வேலை சரியில்லையான்னு அதனால தானேப்பா கேட்டேன். சரிப்பா, நீ ஒன்றும் இல்லை செல்வகுமார். செல்வகுமார் பேர் வேண்டாம். சரி. உன்னோட விஷயங்கள் எல்லாம் நல்ல திறமை இருக்கும். உன்னை விட திறமை இல்லாதவங்க உனக்கு மேனேஜராக இருப்பாங்க. அதனால அது வந்து முதல்ல செல்வகுமார் மாற்றிக்கோங்க. 1. சரி சாமி. 2வது வந்து இளநரையும் இருக்காப்பா உனக்கு? இருக்கு சாமி. டை அடிக்கிறீங்களா? ஆமா ஆமா சாமி. சரி கண்ணு, 2 3 விஷயம் சொல்கிறேன், அதை செஞ்சுக்கோங்க. முதல்ல பேர் என்ன நட்சத்திரம் தம்பி நீங்கள்? ஆயில்ய நட்சத்திரம் சாமி. ஆயில்ய நட்சத்திரம், அம்சராஜன் வச்சுக்கோங்க. சரி சாமி. அது அம்சராஜன். இது வந்து 48 முறை 48 நாள் எழுதுங்க. சரி சாமி. தினமும் சூரிய நமஸ்காரம் வந்து பண்ணுங்க. அது எப்போ என்னன்னா சட்டை போடாதீங்க. சரி சாமி. கையில் ஒரு வெள்ளம் எடுத்துக்கோங்க. சரி சாமி. எடுத்துட்டு காயத்ரி மந்திரம் 10 முறை சொல்லிட்டு, சரி சாமி, அதை ஒரு முறை சொல்லி பசுவுக்கு கொடுத்துருங்க. சரி சாமி. இதை கம்பல்சரி வச்சுங்க. என்னைக்காவது ஒரு நாள் 2 நாள் விடலாம், ஆனால் கம்பல்சரி இதை வச்சுக்கோங்க. சரி சாமி. எங்கே அரச மர தடியில் விநாயக பெருமான் இருக்காரோ வேழக்கிழமை அதுக்கு போயிட்டு சரி சாமி. ஒரு பசுஞ்சாணி கொஞ்சம் கீழே மொழியிடணும். பசுஞ்சாணி போட்டு மொழியிட்டு சரி சாமி. நடுவில் வந்து எள்ளு வெல்லம் கலந்துக்கணும். ஓகே. வலது பக்கம் துவரை எடுத்துக்கணும், இடது பக்கம் பச்சரிசி வச்சுக்கணும். ஓகே. சரி. வச்சுட்டு 3 தீபம் போடணும். சரி சாமி. போட்டுட்டு அங்கேயே உட்கார்ந்து ஓம் ஐம் க்ளீம் க்ளாம் பாச கணபதையே வரவரத சர்வஜனமே வசமானய ஸ்வாஹா. ஓகே. இந்த மந்திரத்தை 10 முறை சொல்லிட்டு சரி சாமி. பாலில் ஏதாவது பிரசாதம் செய்து படைச்சி அங்கே உங்கள் கையால் தானம் கொடுத்துட்டு வாங்க 3 வேழக்கிழமைக்கு. சரி சாமி. 3 வாரம் ஞாயிற்றுக்கிழமை வன்னி மரம் இருந்தால் சரி, இல்லை பைரவர், பைரவர், தயிர் சாதம், மோர் மிளகா, கருப்பு திராட்சை சரி. ஒரு வாழை இலையில படைச்சு சரி சாமி. 8 நெய் தீபம் போட்டுட்டு வரணும். 8 நெய் தீபம். ஓகே. ஆமா, இது வந்து 3 வாரம் செய்யுங்க ஞாயிற்றுக்கிழமை. சரி சரி சரி. தயிர் சாதத்தை உங்க கையால தானம் கொடுங்க. சரி சரி, கண்டிப்பா. இது ரொட்டீனா செய்யுங்க தம்பி. நேம மாத்துங்க தங்கி, கரெக்டா அடுத்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவீங்க சாமி ஹாப்பி. இல்ல சாமி, உங்களை பார்க்க வரணும், நான் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். வாங்க வாங்க தம்பி வாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நல்லது நல்லதுமா. நன்றி சாமி. தேங்க்ஸ் சாமி. ஓகே ஓகேம்மா. அடுத்த ஒரு பக்தரலாம். ஹலோ சுவாமிஜி, வணக்கம் சுவாமிஜி. வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க பெங்களூர்ல இருந்து பேசுறோம் சுவாமிஜி. பெங்களூர்லயே கிடைக்குது, ரொம்ப பரவாயில்ல. சொல்லுங்கம்மா, யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு ரொம்ப உங்களோட ப்ரோக்ராம் நான் பார்த்துட்டே இருப்பேன் நானு. பொறுமை 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 பொறுமை. சொல்லுமா. நீங்க சொன்ன சிங் மந்திரம் வந்து எனக்கு 100% சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. சந்தோஷம். எங்க கணவர் கோபமா வர சொல்ல அதை சொன்னா அப்படியே கொஞ்சம் சாந்தமாயிராரு அப்படியே அந்த டைம். ஆனா வந்து அவர் பேர் வந்து முனிவேலு. அவர் வந்து வீட்டுல வந்து அவர் அப்பா அம்மாவை புரிஞ்சுக்கல, அக்கா தங்கச்சின்னு புரிஞ்சுக்கல. ஆனா அவங்க எல்லாம் என் கூட வந்து ரொம்ப அன்பா ரொம்ப ஒற்றுமையா இருக்கிறாங்க. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். எனக்கு எங்க மாமியார் மாமனார்னா ரொம்ப உயிர். சரி.
அவங்க அவங்க கிட்ட இவர் வந்து ஒரு அட்டாச்சே இல்லை. எனக்கு கல்யாணம் ஆகி 18 வருஷம் ஆகுது. சரி. அவங்க பேச்சு எடுத்தாவே ஒரே சண்டை. என்னையும் போகக்கூடாது. அவங்க அக்கானா எனக்கு நாத்தனாருன்ற ஒரு இதுவே இல்லை, ஒரு தாய். சரி கண்ணு கண்ணு, இது வந்து கொஞ்சம் ஒரு பெரிய விஷயமா. நீ சிங் மந்திரத்தை கண்டினியூ பண்ணிட்டு ஓகே சாமி. ஒரு முறை வந்து நீ அவருக்காக என்னை வந்து பார்த்துருமா. அப்படியா ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நீ இந்த பிரச்சனையை நம்ம விரிவுபடுத்தினா குறைஞ்சது ஒரு 20 நிமிஷம் போயிடும் இல்லையா? ஓகே சாமி. அப்போ தானே நான் ஒரு முடிவுக்கு வந்து அதுக்கு என்ன பரிகாரம்னு நான் சொல்ல முடியும் இல்லையா? ஓகே சாமி. அப்போ நான் பாட்டி ஏன்னா தானே இது வந்து பெரிய விஷயம். நல்லா இருக்கிறீங்க, மாமியாருக்கும் மருமகனுக்கும் பிரச்சனை. இது ஒத்து நிறைய வீட்டில் இருக்கக்கூடியது தான் இது. ஏன் அது மாதிரி வருதுன்னா, இல்ல இல்ல சாமிஜி, மாமியார் மருமக வந்து நாங்க ஒற்றுமையா இருக்கோம். இல்லைம்மா, மருமகன்னு சொல்கிறேன். இல்ல மக இல்லைம்மா, அப்பா அம்மாவுக்கும் ஒத்து போலையா? உங்க மாமனார் மாமியாருக்கும் உங்க கணவருக்கும் ஒத்து போலையா? ஆமா ஆமா. ஓஹோஹோ, சரி. அப்போ ஏதோ சொத்து பிரச்சனை இருக்கா? எதுவும் இல்ல, அவர்கிட்ட இருந்த ஒரே இடம் வந்து எல்லாருக்கும் பாகம் பிரிச்சு கொடுத்துட்டு நான் அதுல வீடு கட்டி அவங்க அந்த இடத்துல தான் இருக்காங்க, எங்க பாகத்துல தான் இருக்கிறாங்க. சரி. இது சொல்றேம்மா, இது வந்து சுருஹத்தி தோஷம்னு பேருமா இதுக்கு. இது வந்து நீ அவரு பரிகாரம் செய்ய மாட்டார், நீ தான் பண்ணணும். நீ வந்து நேர்ல பாத்துருக்கன்னு. அப்படிங்களா? வேலையும் இல்ல சாமிஜி, வீட்டை சுத்தமா பாக்குறது இல்ல. இது எல்லாம் அதோட அடக்கம் தான். வேலை இல்லாதது, பணம் தங்காதது, நகை எடுத்துன்னு போய் வைக்கிறது, சொல் பேச்சு கேட்காதது, ஃப்ரெண்டுங்க பேச்சை கேட்டு ஆடுறது, எங்க போனாலும் பிரச்சனை பண்றது, ரொம்ப போனா அடிக்கிறது, உங்க அம்மா வீட்டுக்கு போயிடுன்னு சொல்றதுன்னு வரும். அதேதான் சாமி. இது சுருஹத்தி தோஷத்துடைய விளைவுகள். இது வந்து நேர்ல நான் பார்த்து உனக்கு என்ன பண்ணணும்னு சொல்றேன் கண்ணு. அப்படிங்களா? ஆமாம்மா, நல்லதும்மா நல்லதும்மா. அடுத்த ஒரு பக்தரலாம். ஹலோ. ஹலோ. சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்ங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து பேசுறேன். சரி, யாருக்கா கேட்க போறீங்க? எனக்கு சாமி கேட்கணும். என்ன பேருங்க? என் பேர் மணிமாறன். மணிமாறன். வயசு என்னாச்சுங்க ஐயா? வயசு 1991. ரொம்ப சந்தோஷம். 27 வயசு நான் கணக்கு போட்டுக்கிறேன். சொல்லுங்க. ஆவணி மாசம் 21. அதெல்லாம் வேணாம், அது புரிஞ்சிச்சு. சொல்லுங்க, என்ன தம்பி பிரச்சனை? திருமண தடை. மணிமாறன். மணிமாறன். சொல்லுங்க என்ன நட்சத்திரம் உங்களுக்கு? ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரத்துக்கு மக நட்சத்திரத்தினுடைய பேர் வச்சா என்ன ஆகும் தெரியுமா? சரி, மீன லக்னம். அடுத்து வாங்க, நல்லா இருக்குது இது. இப்போ கொஞ்ச நேரம் அதுல பேசுவோம். மீன லக்னம். அப்புறம் மீன லக்னம் தான். மீன லக்னம் அசோக்னு பேர் இருக்கு. ஆயில்யம் அசோக் வராது. அப்புறம் ஆயில்யம் 7ஆம் வீட்டுல ஏதாவது இருக்கா? இல்லைங்க. சுத்தமா இருக்கா? சுத்தமா இருக்கு. 2ஆம் வீட்டுல ஏதாவது இருக்கா? 2ஆம் வீட்டுல குரு, புதன், சூரியன் சேர்க்கை. 12ஆம் வீட்டுல? 12ஆவது வீட்டுல கேது. என்ன சொன்னாங்க ஜாதகத்தை பார்த்து ஜனங்க? இல்ல, நான் இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்தது இல்லை. என்னப்பா லக்னம்லாம் கொண்டு போய் சொல்ற, நீ பார்த்தது இல்லைன்ற? பார்த்தது என்னப்பா? பார்த்தது இல்லை சாமி இது வரைக்கும். சரி, ஒன்றும் இல்லை. அது ஒரு பெரிய தோஷம். 30 to 33 தான் கல்யாணம். அது ஆயிருந்தா 27 29க்குள்ளே நடந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா அது 33க்குள்ளே போயிடும். 30 33க்கு போயிடும். 2வது ஜாதகம் நீ எவ்வளோ லேட்டாக பண்ணுறியோ அவ்வளோ நல்லது. புரியுதா? இது ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 2ல் உட்காரக்கூடாது. அப்படி உட்கார்ந்தா லேட்டாக நடந்தால் நல்லது. நல்லது. 30க்கு மேலே பண்ணிக்கோங்க, அதுதான் உண்மை. ஏன்னா குரு சுக்கிரன் புதன் ஒன்றா சேர்க்கறதுல இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம் தம்பி. இதை பண்ணிக்கோங்க. இருந்தாலும் பரவாயில்ல. எங்கே சிவன் கோயில் இருக்கோ அந்த சிவன் கோயிலுக்கு போங்க. நந்தி இருக்கு, நந்தி முன்னாடி ஒரு அருகம்பில் பரப்பிட்டு கட்டி வெள்ளம் இருக்குல்ல, அது ஒரு 3 கட்டி அடுப்பு மாதிரி வச்சு அது மேலே ஒரு அகல் வைங்க. வெள்ளத்து மேலே அருகம்புல் பரப்பி 3 வெள்ளம் வச்சு அது மேலே வந்து அந்த விளக்க வச்சுட்டு அது உள்ள கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுட்டு ஒரே ஒரு தீபம் சிவப்பு நிற திரிச்சு இளநீர்ல ஊற வச்சு காய வச்சு அதை நந்திக்கு முன்னாடி போடுங்க. நந்தியை பார்த்து போடுங்க. ஆமா. அப்ப போட்டுட்டு என்ன பண்ணுங்க, முடிச்சு அந்த விளக்க போட்டு எழுந்து காதுல அப்பனை, நந்தியை, ஆரா, அமுதனை, ஒப்பில்லா வள்ளலை, ஊழி முதல்வனை,
எப்பரிசாயினும் ஏற்றுமின் ஏற்றுவார் அப்பரிசு ஈசனருள் பெறலாமே. இது இணையதளத்தில் வந்துடும், பார்த்துக்கோங்க. இந்த மந்திரத்தை 3 முறை சொல்லிட்டு அந்த கோயிலில் சிவபெருமானுக்கு பால் கொடுங்க. கொடுத்துட்டு அப்படியே சுற்றி வரும்போது அந்த கோமுகி தீர்த்தம் வரும்ல, அதை கொஞ்சம் பிடிச்சி அபிஷேகம் பண்ணி வர தண்ணி 16 நாள் தொடர்ந்து அது நீங்கள் குளிக்கிற தண்ணியில் 3 சொட்டு விட்டு குளிச்சுட்டு வாங்க தம்பி. சரிங்க சாமி. கல்யாணத்துக்கும் வழி வந்துடும், உங்களுக்கு வேலை இந்த மாதிரி உத்தியோகத்துக்கும் வழி வந்துடும் தம்பி. லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா சாமி? லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க சாமிஜி. ஏன் லவ் மேரேஜ் நடக்காதுன்னு ஏதாவது ஒரு டவுட் இருக்கான்னு? இந்த தடைப்பட்டு இப்போ நான் விரும்பி போகிறேன், என்ன விலைக்கு போகுது. நீ இதை செய்யுங்க தம்பி. இந்த மாதிரி பரிகாரம்னு எப்படி சொல்கிறாரு இவர், ஒரு வித்தியாசமாக அதை நிறைய பேர் நினைப்பாங்க. நந்திகிட்ட நான் சொன்னதுக்கு காரணமே அதுக்கு தான். நீங்கள் போய் பண்ணுங்க தம்பி. விளக்கம் எடுத்துட்டா பெருசாக போயிடும் தம்பி ஜோதிடத்தெல்லாம். புரியுதா? பார்க்கல சாமிஜி. வேண்டாம் வேண்டாம், பார்க்காத இருக்கிற வரைக்கும் சந்தோஷம், அப்படியே இருங்க. அதே நேரத்தில் நெட்டில் அதில் இதில் பார்த்து அறகுறையாக தெரிஞ்சுக்காதீங்க. இல்லைங்க சாமி. நல்லது தம்பி, நீங்கள் இதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க தம்பி, இதை பண்ணுங்க தம்பி. ரொம்ப நன்றி. நல்லா இருங்க தம்பி, நல்லா இருங்க தம்பி. அடுத்த ஒரு பக்தரலாம். ஹலோ ஐயா சாமிஜி. அம்மா சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? நான் மதுரையில இருந்து பேசுறேன் சாமிஜி. வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா, யாருக்கா கேட்க போறீங்க? நல்லபடியா ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமிஜி. குறை இல்லாமல் குடும்பத்துல குதூகலமா இருங்க, வேற சண்டை போட்டுக்காதீங்க, நல்லா இருங்கம்மா. சொல்லுங்கம்மா. சரிங்க சாமி. என் மகனுக்கு ஜனவரி 2ஆம் தேதி பிறந்த நாள் வருது சாமிஜி. நல்லபடியா இருக்கணும், நீங்க தான் துணையா. புரியலம்மா. ஜனவரி 2 பிறந்த நாள் வருது சாமி. ஆமாம்மா. உங்களுக்கும் வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சரி சரி, சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. எங்க வியாபாரம் நல்லபடியா இருக்கணும் சாமி. தொழில் வியாபாரம் நல்லபடியா இருக்கு, அருள் புரியுங்க சாமி. சிங் மந்திரம் சொல்றீங்களா இல்லையா? ஆமா சாமி, அததான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப சொல்லிக்கிட்டே தான் ட்ரை பண்ணேன். இம்ப்ரூவ் ஆயிடுச்சா? இம்ப்ரூவ் ஆகுதா? கண்டிப்பா கண்டிப்பா. அவ்வளவுதான். இந்த தொழில் வர்றதுக்கு இந்த வலம்புரிக்காய் இடம்புரிக்காய் இருக்குல்ல, சரிங்க சாமி. நீங்க என்ன பண்ணுங்க, வலம்புரிக்காய் இடம்புரிக்காய் நாட்டு மருந்து கடையில வாங்கிட்டு சரிங்க சாமி செம்பருத்தி இலையில சுத்தி அதை வந்து ஒரு லப்பர் பேண்ட் போட்டு கல்லாவில் வச்சுக்கோங்க. சரிங்க சாமி. சரிங்க. நல்ல மாற்றம் வந்துடும் கண்ணு. ஏன்னா இப்போ நீ சொல்லும் போது எனக்கு உதிச்சது அது. சரிங்க சாமி. சரி, நல்லது நல்லது. செய் கண்ணு, நல்லதும்மா. சரி சாமி, ரொம்ப சந்தோஷம் சாமி. நல்லா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சாமி. நிச்சயமா நிச்சயமா, நல்லா இருமா. சாமி பிறந்த நாள். அவன் சாமியார் இல்லையே? சாமி அடிமை சாமி நாங்க. சரி சரிம்மா, சரிம்மா, நல்லா இருக்குமா, நல்லா இருங்க. சரிங்க சார். நல்லதும்மா, நல்லதும்மா. வருகின்ற செவ்வாய்க்கிழமை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். வருகின்ற செவ்வாய்க்கிழமை அகண்ட பாராயணம். அகண்ட பாராயணம் நீங்கள் இங்கேயே லைவில் நேராக பார்த்துட்ருக்க பக்தருக்கெல்லாம் தெரியும் எத்தனை பேர் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு. இப்போ கூட சமீபமாக ஒரு திருமணம் என் பிள்ளைக்கு நடந்தது. அங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து, சாமி அகண்ட பாராயணம் வந்து எனக்கு இதாச்சு சாமி. அதைப்பா நிறைவை மக்களிடத்தில் சொல்லுங்கள், குறைய என்னிடத்தில் சொல்லுங்கள். அதை வந்து ஏன்னா நிறைய பேர் பயனடையணுங்கிற நோக்கத்தோட வருகின்ற செவ்வாய்க்கிழமை 18ஆம் தேதி அகண்ட பாராயணம். காலத்தே வந்து தூங்காமல் கேட்டு பலனடைஞ்சு நல்லா ஒவ்வொருவரும் இருக்க இது ஒரு அழைப்பு. ஒரு பக்தர். ஹலோ ஹலோ சாமி. மா சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? திருவள்ளூர்லேருந்தா சாமி பேசுகிறோம். திருவள்ளூர்லேருந்தா? திருவள்ளூர் ஈகாடு கண்டிலேருந்து பேசுகிறேன் சாமி. சரி சரி சரி, யாருக்கா கேட்க போகிறீங்க? பானுப்பிரியா கோசம் கேட்குறேன் சாமி. பானுப்பிரியா உங்கள் ஒய்ஃபா? ஆமாம் ஆமாம் சாமி. சரி, என்ன வயசாச்சுங்க? சாமி என்ன வயசாச்சுங்க பானுப்பிரியாவுக்கு? பானுப்பிரியாவுக்கு வயசு சரி பரவாயில்ல, 30 இருக்குமா? 33 வயசு சாமி. சரிம்மா, 33 வயசு. சொல்லுங்க, என்ன உங்களுக்கு? அவங்களுக்கு அடிக்கடிக்கு வந்து கை கால் விட்டு போகுதுன்றாங்க. கை கால் விட்டு போகுதுன்றாங்க. புரியலிங்க புரியலிங்க. ஃபிட்ஸ் வருதா? ஒரு மாதிரியா பண்றாங்க. அவங்க பாட்டுக்கு அயறாங்க, பிடிக்கிறாங்க. எனக்கு கை கால் சுத்தமா வரல. சரி, நைட்ல தூங்குறாங்களா? நைட்ல கொஞ்ச நேரம் அவ்வளவா தூங்குறதுல சாமி, ஒரு மாதிரியா பண்றாங்க. சரி சரி. முடிய பிச்சு பிச்சு அப்படியே பிச்சு பிச்சு தள்ளுறாங்க.
பேய் பிடிச்ச மாதிரி இருக்கா மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்கா? ஆமா சாமி, ஆமா சாமி. ஓ, யார்கிட்டயாவது போய் பார்த்தீங்களா? என்ன சொன்னாங்க? அது அது ஒரு இடத்துல போய் பார்த்தோம். ம். என்னங்க? என்ன சொன்னாங்க? பண்ணியிருக்காங்க. செய்வினையா? ஏவல் ஏவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஏவல் பண்ணியிருக்காங்க, அதனால இந்த மாதிரி இருக்கான்னாங்க. அதனால இது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சாமி. ஓஹோ, செலவு பண்ணி முடிச்சிட்டிங்களா? இல்ல சாமி, ஒரு போன் அதெல்லாம் போகாதீங்க. ஏவல் செய்யறதா இருந்தால் நிறைய பேருக்கு செய்யலாம். ஒரு காரியத்தை முடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஏவல் செஞ்சுட்டா காரியம் முடிஞ்சு போச்சுல்ல. இதெல்லாம் நம்ப வேண்டாம். இது வந்து மன சம்பந்தப்பட்ட விஷயம்தான். இதுக்கு நிறைய காரணம் இருக்கும். அவங்கள நீங்கள் நேரில் அழைச்சிட்டு வாங்க. திருவள்ளூரில் தானே இருக்கீங்க? நீங்கள் அழைச்சிட்டு வாங்க, அதை சரி பண்ணி அனுப்பலாம். வாங்க. நல்லது நல்லது. இப்போ இந்த ஏவலை நான் இழுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோப்பா அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அந்த ஏவல் வந்து வச்சோம்னா அது நம்ம குட்டிச்சாத்தான் ஏவல், அதுக்கப்புறமா கிர்ருன்னு ஒன்று இருக்குது, அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா ரொம்ப பெரிய விஷயங்கள் இருக்குது. ஒரு பக்தர். ஹலோ, வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா. எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? சிவகங்கையிலேருந்து சுதா பேசுகிறேன் சாமிஜி. சுதாம்மா, சொல்லுங்கள். யாருக்கா கேட்க போகிறீங்க? எங்கள் அக்காவுக்காக கேட்கணும் சாமிஜி. அக்கா பேர் என்னம்மா? நீலாவதி சாமிஜி. என்ன வயசாச்சும்மா? அவங்களுக்கு 34 வயசு ஆயிடுச்சு. சரிம்மா, சரி. 34 வயசாச்சா? என்னம்மா நீலாவதி அம்மாவுக்கு? அவங்களுக்கு கால் சரியான வீக்கமாக இருக்குது சாமிஜி. சுத்தமாக கால் நடக்கவே முடியல அவங்களுக்கு. சரிம்மா சரிம்மா. அம்மா, நீ ஏற்கனவே பேசியிருக்கியா கண்ணு? பேசி எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி பேசியிருக்கேன் சாமிஜி. சுகர் மலச்சிக்கல்னு சொல்லி நீங்கள் சரி. மருந்து சொல்லி அம்மா அப்பா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அம்மாவுக்கு எவ்வளவோ உடம்பு பரவாயில்ல. சரி 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 சரிம்மா, அதுக்காக தான் சாமிஜி. கண்டிப்பாக உங்கள்ட்ட பரவாயில்ல. கேட்டா எங்க நீலாவதி, அக்காவுக்கும் சரியாயிரும். இல்லை இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. அது யூரின் நல்லா போகிறாங்களான்னு தெரியுமா? சிறுநீர் நல்லா போகிறாங்களா? அவங்களுக்கு இந்த வெள்ளப்படுறதும் இருக்கு சாமிஜி. அது இல்லை இல்லை இல்லை, ஓவரா அது அங்கே தான் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அம்மா, இது வந்து என்னென்னா, நான் இதுலேயே சொல்லிட்டா எனக்கு கால் வீக்கத்துக்கு நிறைய காரணம் இருக்குது. என்ன, ம். அவங்கள வந்து ஜென்ரலாக ஒரு ரத்த செக் எடுத்துட சொல்லுங்கள். சரி சாமி. எடுத்துட்டு அந்த ரத்த செக் வச்சுட்டு நீங்கள் என்னை வந்து பாருங்கம்மா. பார்க்குற அளவுக்கு அவங்கள்ட்ட எந்த வசதியுமே இல்லையே. நான் இப்போ இன்னும் 2-3 மாசத்துல ஃப்ரீயாகவே சொல்ல போகிறேன். அப்போ வந்து பார்த்துருமா. சரி இன்னும் கண்டிப்பா கொஞ்சம் நான் அதெல்லாம் நான் நிறுத்தி வச்சிருக்கேன். அதெல்லாம் வந்ததும் பார்த்துருங்கம்மா. ஏன்னா கால் வீக்கத்துனாக்கா அது நம்ம சின்னதாகவும் இருக்கலாம், பெருசாகவும் இருக்கலாம், சொல்ல முடியாது. அது நம்ம பார்த்து தான் செய்யணும்மா. சரி, அடுத்தபடியாக நம்ம குலம் மாமரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு மனிதன் நல்லவனாக இருந்து செய்கின்ற காரியம் கூட புகழுமென்ற சுயநலத்தோடு அது மனதில் அவனையும் அறியாமல் இருக்குமேயானால் அவமானச் சொல்களால் அந்த நல்லவைகளெல்லாம் செய்யக்கூடிய பக்குவம் கெட்டு போய்விடும். அப்படி இருக்கக்கூடாது. அதை மாமரம் உணர்த்துகிறது என்பதை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம குளத்தை எடுத்துக்கலாம். குளத்தை நம்ம உபயோகப்படுத்துகிறோம். அந்த காலத்தில் இந்த காலத்துலேயும் இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. சுவையான நீரை தாங்கி கொண்டும் நம்ம என்ன பண்ணாலும் சுத்தப்படுத்துகின்ற தன்மையை கொடுத்து கொண்டோம். குளத்தால் இந்த நம்ம குளத்தால் நம்ம பயன் நீரால் அடையிறோம். உன்னால் குளத்துக்கு என்ன பயன் இருக்கிறது? நம்மளால் என்ன பயன் அது செய்ய முடியும்? இந்த காலத்தில் குளம் வெட்டுறோம், நம்ம கட்டுறோன்னா கூட அதில் ஒரு சுயநலம் இருக்கும். ஆதி காலத்தில் தானாகவே சுயம்பாக இருக்கக்கூடிய எத்தனை குட்டைக்குள்ள நீர்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம யோசிக்கணும் இல்லை? அப்போது அது கொடுக்கின்ற பலன் நாம் பெறுகின்றோம். நாம் என்ன அதற்கு செய்தோம்னா ஒரு கைமாறும் இருக்காது. அதுபோல் ஒரு மனிதன் கைமாற எதிர்பார்க்காத செய்கின்ற உதவிக்குத்தான் மனிதன் என்று பொருள். நல்ல மனம் படைத்ததனால்தான் அவன் மனிதன் என்கிற சொல்லுக்கு காரண காரியத்தோடு ஆளாகின்றான். அப்போது மனிதன் என்கிற சொல்லில்லைனால பலதை நாம் சொல்ல வேண்டியிருக்கும். குலத்தை போல் எந்த பிரதி உபகாரமும் எதிர்பார்க்காமல் நல்லவைகளை செய்யக்கூடிய பக்குவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை குலம் உணர்த்துகிறது. ஒரு பக்தர். ஹலோ, வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா. எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? பட்டாபிராம்லேருந்து பேசுகிறேன் சாமிஜி. யாருக்காக கேட்க போகிறீங்கம்மா? எங்கள் நாத்தனாருக்காக பேசணும் சாமிஜி. நாத்தனாரா? என்னம்மா பிரச்சனை? என்ன பேருமா? அவர் பேர் சேகர் சாமிஜி.
புரியலம்மா. சேகர். நாத்தனார் வீட்டுக்காருக்கா? ஆமாங்க ஆமாங்க. ஐயோ சொல்லுங்கம்மா. சேகர் என்ன வயசாச்சுமா? அவருக்கு 46 வயசு ஆகுதுங்க சாமிஜி. என்ன கண்ணு பிரச்சனை? அவருக்கு தொழில்ல கொஞ்சம் ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ரொம்ப டல் ஆயிடுச்சுங்க, காசெல்லாம் போயிடுச்சுங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரி அடிபட்டு காலில் வேற ஆக்சிடென்ட் ஆயிட்டு அடிபட்டு இருந்தது. சரி சார் லைஃப் இருக்கும், பணம் கிடைக்குமான்னு கேட்கலாம் தான் சாமிஜி. அது கிடைக்கும் கிடைக்காதுங்கிறத விட அது ஆரம்பத்துல இருந்தே பிரச்சனை தான், புரியுதா? இடையில வந்து பணம் கிடைச்சாலும் அது பிரயோஜனப்படாததான் போகும், புரியுதா? சரி. நான் சிலதை கேட்கணும்னா உன்னை கேட்டா புரிஞ்சு தெரிஞ்சிருமா எல்லாம்? தெரியாது. அப்போ அது நான் எதைன்னு வச்சு அவருக்கு நான் விமோச்சனம் சொல்ல முடியும் இல்லையா? ஆமாங்க. ஒரு பொய்யான ஒரு தகவலை நான் கொடுக்க கூடாது இல்லையா? ஆமாங்க. அதனால ஒன்று அவரை முயற்சி பண்ண சொல்லுங்க, இல்லை அவங்க மனைவியை முயற்சி பண்ண சொல்லுங்க. ஒரு சிலதை நான் கேட்டால் அது தெரியும். அவருக்கு அந்த விபத்து நடக்கும்போது அவர் என்ன கலர் சட்டை போட்டிருந்தாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியலங்க சாமிஜி. அதை வச்சு நான் அதை ஏதாவது சொல்ல முடியும்ல. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், சரியா? முடிஞ்சா வந்து பார்க்க சொல்லுங்க, இல்லை அவர் வந்து கேட்க நீங்கள் அவங்கள வச்சு ஃபோன் பண்ணுங்க. சாமிஜி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. என் புள்ள 10th படிக்கிற, நல்லா படிக்கணும். புத்திசாலி பொண்ணு, நல்லா இருப்ப நல்லா இருப்பேன், அதெல்லாம் ஒன்றும் கவலையே படாத. அவனும் நல்லா படிப்பான். அவனை ரொம்ப நொயின்னு பண்ணாதீங்க, ஃப்ரீயாக விட்டு படிக்க வைங்க. சரிங்க சாமி. நல்லதும்மா நல்லதும்மா. அடுத்த ஒரு பக்தரலாம். ஹலோ. ஹலோம்மா சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சாமிஜி நாங்க கடலூர் மாவட்டம் தொழுதூர்ல இருந்து பேசுறோங்க சாமிஜி. யாருக்கா கேட்க போறீங்கம்மா? என்னோட பேரு சுதா சாமிஜி, எங்க வீட்டுக்காரர் பேரு கார்த்திகேயன். உங்க பேர் என்ன? சுதா சாமிஜி. சுதாமா, என்ன வயசாச்சு? எனக்கு வந்து 33 ஆகுதுங்க சாமிஜி. எங்க வீட்டுக்காரங்களுக்கு வந்து 43 ஆகுதுங்க சாமிஜி. சரிம்மா சரிம்மா சொல்லுங்கம்மா. நாங்க வந்து ஃபர்ஸ்ட் அகண்ட பாராயணம்னு சொல்லி கிளம்பும் போது நைட்ல வந்து சொன்னாங்க எங்க வீட்டுக்காரர், கிளம்பணும் சுதா அப்படின்னு சொன்னாங்க. பைசா இல்லைங்க, என்னங்க பண்றது, இப்போ சம்பளமும் வரல இன்னும். சரி கிளம்புனுங்க, சரி பாப்போங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே உட்காந்துருந்தா கரெக்டா மேல டாக்டர் வாடகைக்கு ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து பைசா இருந்தாங்கக்கா 5000 ரூபாய் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாங்க சாமிஜி. அப்படி கிளம்ப ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அவ்வளவு சந்தோஷமா நாங்க 2 பேரும் வரோம் சாமிஜி. சரிம்மா. அதுல இருந்து எங்க வீட்டுக்காரங்க ஒரு அகண்ட பாராயணம் கூட தவறாம கரெக்டா வந்துட்டு இருக்காங்க. சரிம்மா, அதான் சொன்னேன், இந்த செவ்வாய்க்கிழமை வர செவ்வாய்க்கிழமை இருக்கே வராங்க சாமிஜி. ஒரு அகண்ட பாராயணம் கூட இன்ன வரைக்கும் தவறல. வெரி குட். சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. திருச்சியில வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க சாமிஜி. ஒரு 3 மாசம் வந்து சம்பளம் கொடுக்கல. எத்தனை வருஷமா 12 வருஷமா பார்த்துட்டு இருந்தாங்க. கம்பெனி இதான் ஆயிடுச்சு. சரி அடுத்த இடத்துல எனக்கு வேலை கிடைக்கணுமேன்னு சொல்லி அகண்ட பாராயணம் வந்த சாமிஜி. சரி அடுத்த இடத்துல வேலை கிடைச்சிருச்சு. இப்ப வந்து வேற கம்பெனில பாத்துட்டு இருங்க. மாசம் 15000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. நானும் வேலையில இருக்கேன். மாசம் 25000 ரூபாய் வருமானம் வருது சாமிஜி. மனம் வந்து சொல்றீங்க பாருங்க, 25000. நிறைய பேர் நம்ம தொலைக்காட்சியை பார்த்து நடந்தவங்க வெளியிலேயே சொல்ல மாட்டாங்க. சில பேர் வந்து இதை பார்க்க கூட சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் கூட இருக்கு காலகட்டத்தில். அதை விட்டுட்டு ஓப்பனாக சொல்றீங்க பாருங்க, அதுவே பெரிய விஷயம். எனக்கு என்னன்னா புகழ சொல்லணுங்கிறது என்னோட நோக்கம் இல்லை. இறைவனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிற நோக்கம், பல பேர் பயனடையணும். இந்த அகண்ட பாராயணத்தினுடைய நோக்கமே அதுதாம்மா. இன்னைக்கு நான் யதார்த்தமா சொல்றேன், நீங்க அதை பத்தி பேசுறீங்க. இதுதான் கடவுளுடைய செயல், இறைவனுடைய செயல்மா. சம்பாதிக்கிற சாமிஜி, ஹவுசிங் லோன் போட்டு வீடு கட்டணும். மாசம் சம்பளத்துல ஹவுசிங் லோன் கட்டிட்டு இருக்கோம் சாமிஜி. இன்னும் நல்லா நல்லா கட்டுங்கம்மா, குறை இல்லாம நிறைய இருங்க. அகண்ட பாராயணத்தை விடாதீங்க. இந்த செவ்வாய்க்கிழமை முடிஞ்சா நான் பாக்குறேம்மா. வாங்க சார். 2 பெண் குழந்தை சாமி எனக்கு. நான் அழைச்சிட்டு வந்தேன் சாமிஜி. சரிம்மா, நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பொண்ணு பேரு அபிநயா சாமிஜி, மகர ராசி உத்திராட நட்சத்திரம். 2வது பொண்ணு பேரு அட்சயா, கும்ப ராசி கும்பம் பூரட்டாதி நட்சத்திரம் சாமிஜி. 2 பேருக்கும் கொஞ்சம் பேர் மாத்தினா நல்லா இருக்கும்னு தோணுதுமா. பட் இப்ப தேவையில்லை. சரி சரி சாமி. நான் அதை கொஞ்சம் அங்க எப்போ வரீங்களோ அப்போ ஆய்வுக்கு உட்படுத்தி நான் பண்றேம்மா. சாமிஜி நாங்க நல்லா இருக்கணும். இன்னும் நான் வந்து எங்க வேலை உண்டு இது உண்டு குறை இல்லாம நிறையோடு முருகனோட அருள் எப்போ அகண்ட பாராயணத்துல கிடைச்சதோ, அது குருவருளும் திருவருளும் என்னோட ஆசியும் இல்லாம அது நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. அது என்னைக்கும் நிரந்தரமா வாசமாகட்டும். எல்லாருக்கும் நல்லதை செய்யுங்க. அதை வச்சு அகண்ட பாராயணத்தை பத்தி சொல்லி
நிறைய பேரை பயனடைவீங்க, வேற ஒன்றும் வேணாமா. எங்க நல்லா வீட்டுக்காரர் நல்லா வந்து daily சாமி கும்பிட்டு அதை விடாதீங்க விடாதீங்க, அப்படித்தான் அதை அப்படியே வேலைக்கு போவாங்க. தொடர்ந்து செய்துட்டு வாங்க. நல்லது நல்லதும்மா நல்லதும்மா. அடுத்த ஒரு பக்தர். ஹலோ ஹலோ, வணக்கம் சுவாமி. வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா. எங்க பையனுக்கு கண்ணுல பிரஷர் அதிகமா இருக்குதுன்னு சொல்றாங்க சாமி. சரிம்மா, எங்க சரி. பையன்கிட்டே கொடுக்குறேன், பேசுங்க. வணக்கம் சுவாமிஜி. வணக்கம் தம்பி, சொல்லுங்க தம்பி. கண்ணில் வந்து ஐ பால்ல ப்ரெஷர் இருக்கு அப்படின்னு சொல்றேன். அது ஒன்றும் இல்லையா தம்பி, டிராப்ஸ் கொடுக்கலையா தம்பி? கொடுத்துருக்காங்க சாமி. சரி, ரொம்ப டென்ஷன் ஆகிடுவேப்பா. அப்படிலாம் இல்லைங்க சாமி. இல்லை, தூக்கம் நல்லா இருக்கா? தூக்கம் தான் வரல. எவ்வளோ நல்லா தூக்கம் வராது இருக்குப்பா? ஒரு 6 மந்த்தா. அது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு, அது மட்டும் கூடாது. அடிக்கடி கோட்டுவா வந்துக்கிட்டே இருக்காப்பா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. கண்ணில் தண்ணி வர்றது? அதுவும் எதுவும் இல்லைங்க. சரி, சாரஸ்வாதி அரிஸ்டோன்னு ஒரு டானிக்கு. சரிங்க. அது வந்து நைட்டில் மட்டும் 5 மூடி 10 மூடி தண்ணி கலந்து சாப்பிடுப்பா. சரிங்க சார். ரோஸ் வாட்டர் இருக்கு இல்லையா? ஆமாம். மல்லிப்பூ. ஆமாம். இந்த மல்லிப்பூவில் ரோஸ் வாட்டர் கலந்து தெளிச்சிட்டு நல்லா கலந்துட்டு ம். அதை வந்து கண்ணில் வச்சுட்டு கட்டிக்கப்பா நைட்டில். சரிங்க சார். இந்த டானிக்கும் சாப்பிடுப்பா. சரிங்க சார். அதே மாதிரி மருத்துவர் கொடுத்த ட்ராப்ஸையும் போடுப்பா. சரிங்க சார். இதை ரெகுலராக பண்ணுப்பா. தூக்கம் கரெக்டாக வந்தாலே அந்த ப்ரெஷரும் குறைஞ்சிரும். இந்த மல்லிப்பூ வச்சாலும் அந்த ப்ரெஷர் குறைஞ்சிருப்பா. சரிங்க சார். டாக்டர் கொடுத்ததே எடுத்துக்கப்பா. கண்டிப்பாக கண்டிப்பாக. நல்லதுங்க தம்பி, நல்லதுங்க தம்பி. அடுத்த ஒரு பக்தரலாம். ஹலோ, வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா. ஹைதராபாத்ல இருந்து பேசுறேங்க சாமிஜி. யாருக்கா என் கேட்க பொண்ணுக்கு போறீங்க? வேண்டி பொண்ணுக்கு வேண்டிங்க. பொண்ணு பேருமா? வைகரிங்க. அம்மா? வைகரி. ஔஜரியா? வைகரி. 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 ஆ. சரி, என்ன வயசாச்சுங்க? 17 வயசுங்க சாமிஜி. +2 படிச்சிட்டு இருக்காங்க. சரி சரி, சொல்லுங்கம்மா. உங்க தேர்வில் வெற்றி பெற அப்படிங்கிற இதை வந்து ஒரு 10th இருந்து சொல்லிட்டு இருக்க அப்படிங்க, செஞ்சுட்டு இருக்க பரிகாரம். சரிம்மா. ஆனாலும் ரிசல்ட் வந்து எதிர்பார்த்த மாதிரி வரமாட்டேங்குதுங்க. சரி சரி சரிம்மா. அவ வந்து நிறைய தூங்குவாளா? இல்லைங்க சாமிஜி. சோம்பேறித்தனம்? உங்களோட ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்து அவளுக்கு சிலதெல்லாம் சொல்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி 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 சரி. இல்லைம்மா, வைகரிங்கிறது வந்து பேர் கொஞ்சம் மாற்றிக்கோங்கம்மா. ஓகேங்க. அது கொஞ்சம் இந்த சோம்பேறித்தனத்தை கொடுக்குமா? அது நிறைய காரணம் இருக்குமா? அது ஓகே. அவளது என்ன நட்சத்திரம்மா? தைப்பூசம் சாமிஜி. என்னம்மா? பூச நட்சத்திரம். தைப்பூசம். பூசமா? புனர்பூசமா வெறும் பூசமா? வெறும் பூசங்க. பூச தை நட்சத்திரம். சரி மாசத்துல சரி. பூச நட்சத்திரங்க. ஓகே ஓகே, சரி சரி சரிம்மா. அதை கொஞ்சம் மாத்திடுறது நல்லதும்மா. ஓகே. அம்சரட்சகான்னு வச்சுக்க சொல்லுங்கம்மா. இல்லை அம்சரட்சிதா. ஓகே. அம்சரட்சி